இதே லண்டன்ல 2 வாரம் முன்னாடி லாஸ்ட் விக்கெட் ஸ்டெம்ப்ல பால் பட்டு பேல்ஸ் கீழே விழுந்தப்போ தலை குனிஞ்சு நின்ற ஒரு மனுஷன் 2 வாரம் கழிச்சு இதே லண்டன்ல அதே மாதிரி லாஸ்ட் விக்கெட் போகும்போது ஸ்டெம்பை பறக்க விட்டு தலை நிமிந்து, அவர் மட்டும் இல்ல என்டையர் இந்தியன்ஸை வந்து தலை நிமிந்து வச்சு அந்த சூய் செலிப்ரேஷன் பண்ண நம்ம முகமது சிராஜை பத்தி பேசி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் அ மேன், வாட் அ சீரீஸ் மேன், சீரியஸ்லி one of the best series I've ever witnessed, one of the best test series I've ever witnessed in the recent past. நீ சொல்லு உன் இனிஷியல் தாட்ஸ் அபவுட் முகமது சிராஜ். ஆக்சுவலி இந்த மேட்ச்ல முகமது சிராஜ் வந்து ஒரு சினிமானே சொல்லலாம். அவர் நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. நேத்து டேல கூடமே வந்து அவர் ஹாரி ப்ரூக்கோட கேட்ச் வந்து 6 அது விட்டுருப்பாரு. ஸோ அந்த டிராமால இருந்து எப்படி அதுல ஹாரி ப்ரூக் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிச்சு வச்சுட்டு தான் அவுட் ஆயிட்டாங்க ஹாரி ப்ரூக் ஜெருத்தா இருக்கட்டும். அடுத்த நாள் எப்படி ஒரு பிலீவ் அப்படின்ற ஒரு விஷயம் அவரு அது அந்த சின்ன ஒரு இன்சிடென்ட் இருக்காரு, சிராஜே சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேசலாம். சிராஜுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டெஸ்ட் மேட்ச். இந்தியாவுக்குமே இந்த சீரீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சீரீஸா அமைஞ்சிருச்சு. ஸோ அதை பத்தி பேசலாம். ஸோ ஹாய் hello guys, you watching Entertainment with Harish and Bharat. So welcome to the match review of the 5th test that has successfully completed for Indian side at the Oval. Start with நாங்க ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ணிருந்தோம் ப்ரிவியூல. இந்த மாதிரி இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பா, இங்கிலாந்து ஜெயிப்பாங்க, இந்தியா ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். எங்க ப்ரெடிக்ஷன் தப்பா போனோம்னு வேணும். ஸோ அதே மாதிரி தப்பா போயிடுச்சு, ரொம்ப நல்லது. எப்படி பார்த்தாலும் நம்ம பிசினஸ் சக்சஸ் அது விஷயம். பட் ஆனா இந்தியா ஜெயிக்கணும். ஆனா எங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் ஃபேவரா இருக்கட்டும். இங்கிலாந்து டீம் இந்தியா டீம் பார்க்கும்போது அந்த கான்ட்ராஸ்ட் வந்து இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ஒரு இன்ட்யூஷன் ஒரு ப்ரெடிக்ஷன்னே சொல்லலாம். அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். பட் அது ஃபெயில் ஆனது ரொம்ப சந்தோஷம். இந்தியா ஒரு ஹிஸ்டாரிக் வின்னே சொல்லலாம். இந்தியாவோட டெஸ்ட் ஹிஸ்டரியிலேயே வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல வின் சீரீஸ்க்கு. என்னதான் இந்த மேட்ச்ல சிராஜ் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணியிருந்தாலுமே, ஒரு மேட்ச் அந்த டே 5ல வந்து சிராஜ் வந்து வாங்கி சாப்பிட்டு போனதை பண்ணியிருந்தாலுமே, டே 3 எண்ட்ல ஒரு அன்சங் வாரியர் நம்ம டீம்ல இருக்காரு. எப்பெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு கஷ்டமோ அப்போ வந்து நின்று பேட்டிங்கா இருக்கட்டும் பவுலிங்கா இருக்கட்டும் தன்னோட கான்ட்ரிபியூஷன்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல வந்து இந்தியாவுக்காக கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா அவர் பேர் எங்கேயுமே வெளில வராது பெருசா. சோ அவரை பத்தி தான் சொன்னோம். எஸ், வாஷிங்டன் சுந்தர். வாஷி வந்து என்ன நாங்க ஏன் ஸ்பெசிஃபிக்கா பேசணும் அப்படின்னா, கடைசி விக்கெட்டே பிரசித் கிருஷ்ணாவோட ஆடணும், ஒரு பால் கூட பிரசித் கிருஷ்ணாக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் ஒரு அக்ரெசிவ் மோட்ல போயிட்டு 4 ஓவர்ல 39 ரன் பார்ட்னர்ஷிப் வச்சாருங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த 39 ரன் தான் டிஃபரன்ஸா வந்துச்சு. கரெக்டுங்களா? அண்ட் இது இப்போ மட்டும் கிடையாது, நம்ம முன்னாடி காபாலையும் பார்த்தோம், இப்போ ரீசெண்டா மெல்போர்ன்லயும் பார்த்தோம், லார்ட்ஸ்லயும் பார்த்தோம், இங்க மான்செஸ்டர்லயும் பார்த்தோம். வாஷிங்டன் சுந்தர் இஸ் மேட் ஃபார் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் அண்ட் ஹி இஸ் த கை வித் த பேட். கண்டிப்பா வந்து இன்னும் கொஞ்சம் டாப்லயே ப்ரொமோட் பண்ணலாம். ஹரி சொன்ன மாதிரி யாருமே பெருசா அவரை பத்தி பேச மாட்டாங்க, வாஷிங்டன் சுந்தரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பத்தி நோட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்சங் வாரியர் தான் வாஷிங்டன் சுந்தர் தான். வாஷிங்டன் சுந்தர் வந்து பாட்டம்ல இருக்கிறது நல்லதுதான் தெரியுது. ஏன்னா டாப் ஆர்டர்ல வந்து பேட்ஸ்மேன் இருக்காங்க, அவர் எங்கேயுமே ஆட வச்சுட்டு மத்தவங்க கீழே இருக்கிறது பதிலா இவர் இந்த ரோல் வந்து கரெக்டா செய்யறாருல. நம்மளுக்கு வந்து ஒரு கொலாப்ஸ் நடக்கும் போதோ ஒரு ரன் ஷார்ட்டா இருக்கும் போதோ அந்த வேலையை கரெக்டா கீழே முடிச்சு கொடுக்குறாருல. அந்த ரோல் அவர் வந்து பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வாஷிங்டன் சுந்தர் டாப்ல ப்ரமோட் பண்ணா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால்ஸ் ஆடுவாரு. இப்ப என்ன ஆயிடுது, மோஸ்டா இது டெய்லண்டர் வரும்போது ஒரு அவுட் ஆயிடுறாரு. டெய்லண்டருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கூடாது அப்படின்ட்டு அவரோட பெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டாப்ல ஆடினா வருமோன்றது எனக்கு அப்படி அந்த ஆங்கிள் யோசித்தேன். இந்த பொசிஷன்ல விளையாடுறதுக்கான ஒரு சரியான ஆளா இவரை ஃபைன் பண்ணனால இவர் இந்த பொசிஷன்ல இருக்கிறது பெட்டர் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இவர் வந்து மத்த மேல இருக்கவங்க ஃபில் பண்ணலாம், ஆனா கீழே இருக்கவங்க ஃபில் பண்ற அந்த கீழே குரூஷியலான ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும்ல. அதுக்கு ஆகாஷ்தீப் போட்டு அவர் ஒரு இதையெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி இந்த தூள் படத்துல ஆயிரத்துக்கு போட்டு சாப்பாடுலாம் அந்த மாதிரி விவேக் வந்து கருண் நாயர் சாய்ஸ் வச்சுக்கிட்டாலும் அது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு நைட் வாட்ச்மேனா வந்து விக்கெட் விட்டுறா தம்பின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டோம். ஆனா தலைவன் தான் வந்து செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோர் தான் இருந்தார் அந்த இன்னிங்ஸ்ல. அதை பத்தியும் மென்ஷன் பண்ணி ஆகாஷ்தீப் சோ சர்ப்ரைஸ் டு வாட்ச் ஆகாஷ்தீப் பேட்ஸ் ஃபார் சோ லாங். 66 ரன்ஸ் அடிச்சாரு. அந்த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஹிம் அண்ட் ஜெய்ஸ்வால் வாஸ் டர்னிங் பாயிண்ட். கண்டிப்பா அது இல்லைன்னா கண்டிப்பா கொஞ்சம் படுத்திருப்போம். நீ டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் சொல்றப்போ கண்டிப்பா அவங்களை பத்தி பேசியே ஆகணும். இப்ப ஆனா கொஞ்சம் டுவர்ட்ஸ் தி எண்ட் நெகட்டிவ்ஸ்ல வந்து பேசிக்கலாம். பட் ஓகே, கமிங் பேக் டு வேர் வி ஸ்டார்டட், முகமது சிராஜ் அங்க வாங்க. ஆக்சுவலி அந்த டே ஸ்டார்ட் ஆறப்போ அவர் போன்ல வந்து பிலியும் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தாருங்க. அதுல இருந்து அவருக்கு என்னமோ அந்த போஸ்டர் நம்ம சில விஷயங்கள்லாம் அந்த கோட்ஸ் எல்லாம் மோட்டிவேஷன் கோட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு டக்குன்னு ஒரு கிராஸ் பண்ணிருக்கோம்ல, டக்குன்னு ஏதோ மைண்ட் ஏறிடும்ல, அந்த மாதிரி அவர் பார்த்துட்டு இந்த மேட்ச் வந்து எப்படியா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடண்டா அவர் போட்டிருக்காரு. போட்டு மேட்சை ஜெயிக்க வச்சுட்டு போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்காரு, நான் பிலியன்னு சொல்லிட்டு பார்த்தேன், நீங்க பாருங்க ப்ரூஃப் வேணா காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் மொபைல்ல வால்பேப்பராவே மாத்திட்டாரு அதை. அந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் அதை சொல்ல நினைச்சேன். அது இல்லாம சிராஜ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எல்லாருக்குமே மோஸ்டா தெரியும், பும்ரா இல்லாதப்போ ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்காரு சிராஜ். அதாவது அவர் ஆவரேஜுமே வந்து 24 சம்திங் தான் ஆவரேஜ், பவுலிங் ஆவரேஜ். விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா அவர் 13-14 மேட்ச்ல வந்து 35 விக்கெட் கிட்ட எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பும்ரா இல்லாதப்போ
அவர் தான் டேக்ஸ் த ஸ்டெப் அண்ட் லீட்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட்ன்ற மாதிரி நல்லா டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், அவருமே சூப்பரா பண்ணாரு. அவரு நடுவில் அந்த குரூஷியல் பிரேக் த்ரூஸ் தான் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து முடிச்சிட்டாங்க மேட்ச். அதுதான் உண்மையே சொல்லணும்னா அதுதான். இது ஆக்சுவலி நான் இது மென்ஷன் பண்ண நினைச்சேன். பும்ரான்னு சொல்றப்போ நம்ம எட்ஜ்பாஸ்டன் டெஸ்ட் முடியும் போது சொல்லிருந்தோம். லைக் வித் பும்ரா இந்தியாவோட டெஸ்ட் ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா வின் பர்சன்ட் ஒரு 40s தான் இருக்கு, மிட் 40s தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்திருந்தோம். இதே வித்தவுட் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா 70s இருக்கு. லைக் 27 மேட்ச்ல வந்து 19 மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து 28 மேட்ச்ல 20 மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாதப்போ ஹவு தீஸ் பவுலர்ஸ் ஆர் டேக்கிங் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பிகமிங் த மேட்ச் வின்னர்ஸ், அதை பத்தி இங்க பேசியே ஆகணும். சிராஜ் சரிங்களா, அவங்க சொன்னா பும்ரா இல்லாதப்போ இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காரு அப்படின்ட்டு. சிராஜ் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த எட்ஜ்பாஸ்டன் டெஸ்ட்ல ஆகாஷ்தீப் 6 விக்கெட் எடுத்தாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஹரி சொன்ன மாதிரி பிரசித் கிருஷ்ணா வந்து 8 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 இன்னிங்ஸ் சேர்த்து, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4, செகண்ட் இன்னிங்ஸ்ல 4. 3 பேஸ் பவுலர்ஸுமே அட் சம் பாயிண்ட் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பெரிய 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 பாசிட்டிவா நான் பாக்குறேன் ஃபார் இந்தியா கோயிங் ஃபார்வர்ட். பும்ரா இருக்கிற வரைக்கும் ஓகே, பும்ராமே வந்து பர்ஃபார்ம் பண்ணி விக்கெட் எடுத்துறாருன்னு வச்சுக்கோமே. பட் பும்ரா இல்லாதப்போ இந்த பேஸ் அட்டாக் வந்து எப்படி சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்கன்றத மேட்ரு சாதிச்சு காட்டிட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆமா, அது ஆக்சுவலி இப்படி ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். பவுலர்ஸ் வந்து இனிஷியேட் எடுத்து ஒரு லீட், அவங்க தான் வந்து மெயின் பவுலர்ஸ்ன்ற மாதிரி அந்த பிளேயிங் மெயின் கேரக்டர்ஸ் ஃபார் த டீம்ன்ற மாதிரி அவங்க வந்து எடுத்துக்கொள்றாங்க. அதுக்கு ஒரு இன்டெரக்டான காரணம் வந்து சுப்மன் கில்லோட பவுலர்ஸ் யூசேஜ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பும்ரா இருக்கும்போது எல்லாத்துக்குமே இப்போ டஃப்பான சிச்சுவேஷனா பும்ரா கிட்ட பால் கொடு, ஓப்பனிங் ஸ்பெல்லா பும்ரா கிட்ட பால் கொடு. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பவுலர் அவர் கண்டுக்கு வராருன்னா பும்ரா வந்துட்டு இருந்தாரு இத்தனை நேரமா. இப்போ பும்ரா இல்லாதப்போ சிராஜ் வந்து அந்த இடத்துல நிக்கிறதுனால சிராஜ் ஓகே நான் தான் அப்படின்ற ஒரு இதுல வந்து அவர் தான் மெயின் பவுலர்ல டீம்ல. ஸோ அவர் அதை டெலிவர் பண்றாரு. பிரசித் கிருஷ்ணாக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. மற்ற பவுலர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் சான்சஸ் நிறைய கிடைக்கிறதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வெளில வராங்களோ அப்படின்றது என்னோட சைடு ஒரு ஒப்பீனியனா இருக்கு. இதுல ஷர்துல் தாக்கூர் வந்து அவருமே ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா மேபி அவருமே நல்லா போட்டிருப்பாரு. நல்ல பவுலர் தான். வி கான்ட் கீப் ஹிம் அவுட் ஆஃப் த மேட்ச் தான் நம்ம சொல்ல முடியாது. பட் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். பும்ரா இல்லாதப்போ இவங்க ஷைனா இருக்கும். மேபி தாக்கூரும் வந்து அவர் ஃபெயிலியர் தான் கிடையாது, அவர் தூக்கி வெள்ள உட்காரச்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடணும்னு நினைச்சேன். அண்ட் சிராஜ் சொல்றப்போ சிராஜ் இந்த சீரீஸ்ல 5 மேட்சுமே ஆடினாரு. ஒன்லி இந்தியன் பவுலர் டு டூ சோ. அது மட்டும் இல்லாம 1113 பால் போட்டிருக்காருங்க. இட் இஸ் நாட் ஈவன் அ ஜோக். இது மட்டும் இல்லாம நம்ம பார்டர் கவாஸ்கர் டிராஃபிலுமே ஒரு 5 மேட்சுமே ஆடினாரு. ஐபிஎல்லுமே 15 மேட்ச் ஆடினாரு. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இந்த ரீசெண்ட் ஏரால இந்த மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நிறைய பேர் பாக்குறோம் இன்ஜுரியில போறாங்க. டச் வுட் இன்ஜுரி வரல இப்போ வரைக்கும். அண்ட் வந்து ஆக்சுவலி மனுஷன் என்ன தெரியுமா, 31வது ஓவர் போடுறாரு, 145 km/h போறாரு மச்சி. அந்த அவ்வளோ ஒர்க் லோடு மேனேஜ்மெண்ட் தாண்டியும் 145 km/h ஒரு பவுலர் போறாரு அப்படின்னா உசுர கொடுத்து போற அந்த ஃபார் த நேஷன் ஆட்டிடியூட் வந்து சிராஜ் மட்டும் போடல, கன்சிஸ்டன்சி, லைன் அண்ட் லெங்த், வேரியேஷன்ஸ் எல்லாம் போட்டுனே இருந்தா டக்குன்னு ஒரு பால் உள்ள இறக்குறாரு பாருங்க. அந்த எல்பிடபிள்யூ டே ஃபுல்லாமே செம கன்சிஸ்டன்டா போட்டு இருந்தாரு. அதை விடவே இல்லை சிராஜ், ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு ரொம்ப. ஆமா, இந்த டே மட்டும் இல்ல, ஆக்சுவலி நேத்தி அந்த ஒரு கடைசி டீக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு சின்ன செஷன்லயுமே எக்கச்சக்க எல்பிடபிள்யூ டெசிஷன்ஸ் லைக் வந்து அப்பீல் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு 6 பால்னா ஒரு 5 பால் காலில் தான் அடிச்சுது. திணறாங்க. ததுக்கினத்தோம் தான் இங்கிலாந்து பேட்டர்ஸ். ஜேமிஸ் ஜோ ரூட்டே திணறினாரு மச்சி. ஒரு 10 பால்ஸ்க்கு ஜோ ரூட்டே கால் அதிகமா வாங்கினாரு. ஜேமிஸ் மிதால ஆட முடியல. அப்புறம் வந்து ஜேக்கப் பெத்தெல்லாம் பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஜேக்கப் பெத்தல் சொல்றப்போ அவர் விக்கெட் தான் வந்து இந்த என்டையர் மேட்சை வந்து திரும்ப இந்தியா வந்தது காரணம். டீ போனாங்க சரியா, டே 4 டீ போறப்போ இந்தியா வரது கிளியர் ஃபேவரட்ஸ். 50 ரன்ஸ் தான் வேணுமா இருந்துச்சு. 5 விக்கெட் இருந்துச்சு, ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா ஜேக்கப் பெத்தல் தேவையில்லாத ஒரு ஷாட் ஏறி வந்து அவுட் ஆனாரு, போல்ட் ஆனாரு. அங்க ஆரம்பிச்சது அவங்களோட அறிவு காலம். அதுக்கப்புறம் வரிசையா ரூட் அவுட், ஜேமி ஸ்மித் அவுட், நம்ம பார்த்தோம்ல 4 விக்கெட் இந்த நாள் போச்சு. தட்ஸ் வேர் தி கொலாப்ஸ் ஆக்சுவலி பிகன். நாங்க சீரிஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சின்ன விஷயம் அங்க சொல்லிட்டே இருந்தோம். எஸ், பிரைடன் கார்ஸோட அந்த லோவர் ஆர்டர் பேட்டிங் தான் அந்த கீழே வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ற அந்த ரன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இங்கிலாந்துக்கு. இந்த வாட்டி அதை கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பாங்க. அது மேபி அந்த டிசிஷன் ஒரு ரீதிங்க் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா கஸ் அட்கின்சன் அவருக்கு பதிலா வந்து எவ்வளவு அவ்வளவு ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு தெரியல. பவுலிங்ல ஆனா ரொம்ப சூப்பரா போட்டார் கஸ் அட்கின்சன். நம்ம பாத்துட்டு இருந்தோம். பேட்டிங்மே நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. 1 ராங் ஷாட் அந்த மேட்ச் அவங்க காஸ்ட் பண்ணிடுச்சு. அதான் உண்மை. ஆமா, அதுல இந்த ஜேக்கப் பெத்தல் விக்கெட்ல ஆரம்பிச்சது. பட் யா, கஸ் அட்கின்சன் வாஸ் அமேசிங். ஜேமி ஓவர்டன் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. அங்கதான் வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த பிரைடன் கார்ஸ், ஜேமி ஓவர்டன் அந்த ரிப்ளேஸ்மெண்ட் சரியா ஒர்க் ஆகல. இங்கிலாந்துக்கு நிறைய பாயிண்ட்ஸ் டு பாயிண்ட் இருக்குங்க. ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. 2 சமயத்துல வந்து தேவர் லீடிங் த பேக். செகண்ட் டே அந்த ஒரு 180 for 3 இருக்கிறப்போ ஒரு 40 ரன்ஸ் தான் ட்ரையல் பண்ணியிருந்தாங்க. நினைச்சிருந்தா அவங்க ஒரு 200 லீட் போயிருந்திருக்கலாம். அங்க வந்து மேட்ச் விட்டாங்க, ஒரு பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ். அதே மாதிரி தான் இந்த டே 4 டே 5லயுமே 45 ரன்ஸ் வேணுமா இருந்துச்சு, 5 விக்கெட் பாக்கி இருந்துச்சு. அப்படியே வந்து பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி சரிஞ்சிட்டாங்க. இந்தியாவோட பாசிட்டிவ்ஸ் இந்த மேட்ச்ல வந்து பார்த்தோம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆஃப் கோர்ஸ் வந்து செஞ்சுரி அடிச்சாரு, 2 சான்ஸ் கிடைச்சது. பட் ஸ்டில் நான் வந்து சொன்னேன் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பெஷல் பிளேயர்டா ஜெய்ஸ்வால் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அடிச்சுட்டே இருக்காரு. 1-2 மேட்ச் அடிக்க மாட்டாரு நடுவில். ஆனா திரும்பவும் வந்து வரப்போ ஒரு பெரிய ஸ்கோரோட வராரு. அதுதான் வந்து ஜெய்ஸ்வால் பிடிச்சதே. சூப்பரா இருக்கும் அவர் பேட்டிங் பார்க்கவே. அவர் வந்து உண்மையிலே ஹி ஹேஸ் எ கிரேட் ஃபியூச்சர். அவரு கீழே வந்து சூப்பரா டிராவல் பண்றாங்க ஃபியூச்சர்ல.
இப்போ பாப்போம். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸா நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்களோட நிலைமை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஒருத்தர்லாம் வந்து 3.5 வருஷமா ஒரு கேப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டீம் கூட வந்துட்டு இருக்காரு. 3 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒரு கேப் கூட கிடைக்கல. எஸ், அபிமன்யு ஈஸ்வரன் he has also got 49 average in first class cricket. பட் ஆனா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் அவன் வந்து தாண்டி வரணும். அந்த ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு பொசிஷன் நீங்க வந்து நிரப்பணும் அப்படின்னா மேபி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து இல்லாதப்போ அவங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு வரலாம். பட் ஆனா 3 வருஷமா அது நடக்கல. அப்படின்றப்போ ஒன் டவுன் ஸ்லாட் வந்து இப்போ வேக்கண்டா இருக்கு. நம்ம சான்ஸ் கொடுத்த அந்த 2 தலைவர்களும் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு ஒரு சுமாரான பிளேயர் தான் விளையாட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அந்த நம்பர் 3 பொசிஷன் வந்து கொஞ்சம் காலி தான் இருக்கு. மேபி அவருக்கு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு அதுல ஒர்க் ஆன் பண்ணி மேபி அதை எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அங்கேயே வந்து குக் இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ஸ்ரேயஸ் இருந்தாப்பா அது எங்களுக்கு தெரியாதுப்பா. கம்பெனி பொறுப்பாங்க. நம்பர் 3 சொல்றப்போ அதை பத்தி தான் பேசணும்னு வந்தேன். ஆக்சுவலி நம்ம சீரீஸ்ல வந்து அந்த நம்பர் 3 ஸ்லாட் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. புஜாராக்கு அடுத்து ஒரு நம்பர் 3 பிளேயர், நல்ல நம்பர் 3 பிளேயர் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. போன சீரீஸ்ல நம்ம தேவதத் படிக்கல் ட்ரை பண்ணோம், சரியா ஒர்க் அவுட் ஆல. இந்த சீரீஸ்ல வந்து ஐ திங்க் ஒரு சாய் சுதர்ஷன், கருணாயர் 2 பேருமே ட்ரை பண்ணாங்க. 2 பேருமே வந்து டிசப்பாயிண்ட் தான் பண்ணாங்க. கருணாயர் பத்தி பேசணும்னா நம்ம நிறைய பேசணும், சேனல்லையுமே அவரை பத்தி பேசியிருக்கோம். போட்டுங்க லைஃப் கிவ் ஒன் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்ல கேட்டிருப்பாரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டச்சிங்கா தான் இருந்துச்சு. அதெல்லாம் தலையில வந்து இங்க டச் பண்ண மாட்டாரு பாலர். ஆனா அவர் இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து திரும்பவும் இந்தியா டீமுக்குள்ள வராருன்றப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த சான்ஸ் தான் அது. வந்து அவருக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்குமோ அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் மேபி இன்னும் அந்த சான்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அவர் ஃபியூச்சருக்கு. ஒரு நல்ல பிளேயர் தேவை நம்ம ஒன் டவுன்ல. ஆமா, ப்ராப்ளம் என்னன்னா காம்படிஷன் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில. இப்ப நீ கருணாயர் சொல்றேன், அடுத்து சாய் சுதர்ஷனுமே நான் சொல்றேன். சாய் சுதர்ஷனுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூ சீரிஸ் பண்றாரு. சரே 2 பேருமே வந்து இங்கிலாந்துல ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவர் சரே கார்டினார், நார்த் ஷேர் கார்டினார் அப்படின்றப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வராங்க. இன்ஃபேக்ட் கருணாயர் வந்து அந்த ஒரு இந்தியா மேட்ச்ல 200 அடிச்சாரு மேட்ச் வரதுக்கு முன்னாடி. அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தாங்க. பட் அது கிராப் பண்ணல. சாய் சுதர்ஷனுக்காச்சும் என்ன சான்ஸ் கொடுப்பேன், ஏன்னா அவருக்கு ஏஜ் இருக்கு அப்படின்ட்டு. கருணாயருக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, கொடுப்பாங்களா? ஏன்னா ஐ திங்க் தே வில் ட்ரை டு மூவ் ஆன். இப்ப சர்ஃப்ராஸ் கான் வந்து ஒன் டவுன் கொடுத்துட்டு திடீர்னு இப்ப கீழே ஆட வச்சிட்டாங்க. அங்கேயாச்சும் சரி செட் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 அடிச்சிருக்காரு. அதுதான் இப்போ அவர் பொசிஷனை வந்து ஜகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓகே, இனிமேட் அவர் திரும்ப ஒன் டவுன் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சாய் சுதர்ஷன் இப்போ இருக்கிறதுனால மேபி சாய் சுதர்ஷன் திரும்ப சான்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா வேற யார்கிட்டயே போகலாம். இதுதான் கரெக்ட். நிறைய பேர் இருக்காங்க. சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு, ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்காரு. அந்த பொசிஷன் ஃபில் பண்றதுக்கு வந்து உடம்பு கம்மி பண்ணிட்டு அவரு ஒரு ஃபிட்னஸ் ஜர்னி ஒண்ணு காமிச்சிருக்காரு. பயங்கரமா உடம்பு குறைச்சிட்டாரு தான், ஒல்லியாயிட்டாரு. ஆனா என்ன இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் சீக்கிரட் வந்து அவர் தடுக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசன் இருந்தாலுமே என்னோட ஃபிட்னஸ் தாண்டி நான் விளையாடணும் அப்படின்றது அவரோட ஆஸ்பெக்டா இருந்து இப்போ வந்து அது ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம். ரஞ்சி டிராஃபி ஸ்டார்ட் ஆகும் போது அதுல தெரிஞ்சிடும் யாரு வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க, யாரு வந்து அடுத்த டெஸ்ட் சீரிஸ்ல வந்து எடுப்பாங்க அப்படின்ட்டு. ரஞ்சி டிராஃபின்னு சொன்னல, துலீப் டிராஃபியும் ஸ்டார்ட் ஆக போகுது. அது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஆடுறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது ஹி ஷோன் இன்ட்ரெஸ்ட் டு பிளே இன் துலீப் டிராஃபி. அதுக்கான அர்த்தம் என்ன, தலைவர் வந்து இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு ஒரு அடி போடுறான்ற மாதிரி ஒரு அதுதான் தெரியுதுல. துலீப் டிராஃபி திடீர்னு எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் ஆடணும். அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வந்துச்சு, ஷர்துல் தாக்கூர் டு லீட் வெஸ்ட் ஜோன் இன் துலீப் டிராஃபி அப்படின்ட்டு. அப்ப நிறைய பேர் பேசினாங்க, ஓ அப்ப ருத்துராஜ் கேக்வாடும் ஸ்ரேயஸ் ஐயரும் ஷர்துல் தாக்கூர் கீழே ஆட போறாங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்ன தெரியுமா நடக்கும், துலீப் டிராஃபி வந்து ஏஷியா கப் வீட்டால வருது. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயரையும் ருத்துராஜ் கேக்வாடும் தூக்கி இந்தியா டீமுக்கு போட போறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஷர்துல் தாக்கூர் வந்து வெஸ்ட் ஜோன் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுவாரான்னு தெரியல. ஏஷியா கப் குறுக்க கௌசிக் வந்துட்டான் திரும்ப. இந்த கௌசிக் இதே வேலையா போச்சு. பட் எஸ் கைஸ், அதான் இது வந்து இந்தியா பேசிக்கா இந்த பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னு நினைச்சோம். இதை தாண்டி இங்கிலாந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் ஓக்ஸ்க்கு ஒரு அப்ரிசியேஷன் வந்து கண்டிப்பா தந்தே ஆகணுங்க. லைக் வந்து வாட்டர் சாம்பியன். நம்ம போன மேட்ச்ல வந்து ரிஷப் பண்ட பத்தி பேசியிருந்தோம். அது கொடுத்த அதே எக்ஸாம்பிள்ஸ் தான். கிராம் ஸ்மித், ரிஷப் பண்ட், இப்போ அந்த வரிசையில வந்து இவரும் தலைவரும் வந்து கை உடந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு விக்கெட்டுக்காக நான் வந்து நிப்பண்டா அப்படின்னு சொல்லி வந்து நின்னாரு. அவர் மட்டும் தான் கேட்டீங்கன்னா கிடையாது. ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் ரீசென்ட் டைம்ஸ்ல பயங்கரமா பேசிட்டோம். அதை கடைபிடிக்கிற மாதிரி சுப்மன் கில் ஒரு விஷயம் பண்ணாரு. ஆக்சுவலி இதை பத்தி யாரும் பேசல, கமெண்ட்லயும் பெருசா நோட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவர் ஒரு மேட்டர் பண்ணாரு. என்னன்னா 5 பால் வந்து கஸ்டர்ட் கின்சனுக்கு சிங்கிள் ஓட வைக்கிற மாதிரி கொடுத்தாங்க கடைசி விக்கெட் போயிட்டு இருக்கும்போது. கடைசி பால்ல பொதுவா ஃபீல்டர்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்துருவாங்க. நீ முடிஞ்சா 4 அடிச்சுக்கோ, நான் கடைசி ஓவர்ல வந்து அந்த நம்பர் 11 பேட்டரை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா கில் என்ன பண்ணாரு, வாண்டடா ஃபீல்ட்ல வந்து ஸ்ப்ரெட்டா தான் வச்சிருந்தாரு. நீ சிங்கிள் வேணாலும் எடுத்துக்கோ, சரியா, நான் உனக்கு கூட நான் பவுலிங் போட்டுக்கிறேன், உன் விக்கெட் நான் எடுக்கிறேன், என்னால அது முடியும். ஓக்ஸ்க்கு நாங்க போட ரெடியா இல்ல, உன்னால முடிஞ்சா சிங்கிள் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் செட் பண்ணிட்டு அதுக்கேத்தாப்புல பாலும் போட்டாங்க. ரிஸ்க் எடுத்து ரன்லா ஓடினாங்க அவங்களும், சரிங்களா. ரன் அவுட் ஜுரேல் வந்து ரன் அவுட் அடிக்க போனார், சிராஜ் டென்ஷன் ஆயிட்டாரு அடிக்கலாம் அப்படி இப்படிலாம் நீங்க கேட்கலாம். ஆனா பைஸுக்கெல்லாம் நாங்க ரன் கொடுக்க முடியாதுங்க. கிறிஸ் வோக்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஓவர் ஆடுற மாதிரி ஒரு சிரமத்தை கொடுக்காம நாங்க இந்த மாதிரி நீங்க சான்சஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு போவோம். அதனால சொல்லிட்டு வைட் ஸ்ப்ரெட்டா ஃபீல்ட வச்சு கமெண்டேட்டர்ஸ் நடுவுல சொன்னாங்க. ஐ திங்க் லாஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி பால்ஸ்ன்ற மாதிரி எல்லாம் கமெண்டேட்டர் அப்படி நினைச்சிட்டாங்க. லைக் வந்து பால்ஸ் எவ்வளவு இருக்குன்னு மறந்துட்டாரு போல கில்லு, அதான் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காரு அப்படின்னு.
இல்ல உண்மையிலேயே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்கும்போது. அண்ட் இன்ஃபேக்ட் கடைசி விக்கெட் சிராஜ் அந்த விக்கெட் எடுத்த உடனே கில் ஆளா வந்து ஓக்ஸை வந்து ஒரு மாதிரி ஷேக்கன் பண்ணி கட்டிப்பிடிப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, உண்மையிலேயே வந்து கில் பண்ண விஷயம் நல்லா இருந்துச்சுங்க. லைக் வந்து நம்ம கில்லோட கேப்டன்சி பத்தினா நம்ம அடுத்த வீடியோல பேசலாம். அது தனியா ஒரு வீடியோ வச்சிருக்கோம் சரிங்களா, லேர்னிங்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் ஃப்ரம் திஸ் சீரிஸ் அதுல பேசலாம். பட் ஓவரால் பாக்குறப்போ இந்த மேட்ச்ல ஐ எம் 100% சாட்டிஸ்ஃபைட் வித் கில்ஸ் கேப்டன்சி. நல்லா பண்ணாரு, சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாரு. ஆகாஷ் தீப் அந்த மூவ்மெண்ட் கிடைக்கல அப்படின்றப்போ பிரசித் கிருஷ்ணா எக்ஸ்பென்சிவா போனாலும் அகைன்ஸ்ட் ஆல் தி ஆட்ஸ் அவரே யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கேப்டன்சி இந்த மேட்ச்ல அவர் பண்ணாரு. குடாஸ். பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இங்கிலாந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணோம். ரூட் ப்ரூக் அவங்க தான் வந்து இந்த மேட்ச் இங்கிலாந்து பக்கம் கொண்டு போனது. எஸ், அவங்க ரெண்டு பேர் செஞ்சுரி, இண்டிவிஜுவல் செஞ்சுரிஸ் தான் வந்து இங்கிலாந்து பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. ரூட் அந்த செஞ்சுரி அடிச்சு தலைவர் வந்து இஸ் த டெஸ்ட் பிளேயர் டு கெட் மோஸ்ட் செஞ்சுரிஸ் அகைன்ஸ்ட் இந்தியா இன் டெஸ்ட் அந்த ரெக்கார்டு இருக்கிறாரு. இந்தியாக்கு அகைன்ஸ்டா எந்த பிளேயருமே வந்து அவ்வளவு செஞ்சுரி அடிச்சது இல்லை. அந்த மாதிரி செஞ்சுரி கொண்டு ஏறிட்டே இருக்கு, ரன்ஸ் ஏறிட்டே இருக்கு. சச்சின்ஸ் ரெக்கார்டு ஆன் ஸ்டேக்ன்ற மாதிரி தான் இருக்கு நிலவரம். ஓகே, பாப்போம். ரூட் வந்து இதே சக்சஸ்ஃபுல் கேம்பெயின் 2-3 வருஷம் எடுத்துட்டு போனாலே அவர் ஈஸியா வந்துருவாரு. அவர் செஞ்சுரி அடிச்சுட்டு அவரோட அந்த பேட்டிங் மென்டாரான கிரஹாம் த்ராப்புக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுத்திருந்தாரு. அந்த ஒரு பேண்ட் மாட்டிட்டு நல்லா இருந்துச்சு. அவர் கேப்ல போட்டிருந்தாரு. ஆமா, அது ஒரு நல்ல ஜெஸ்டரா இருந்துச்சு. இந்த ப்ரூக் அண்ட் ரூட் பார்ட்னர்ஷிப் பத்தி சொல்றப்போ எனக்கு ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைச்சாங்க. இதை நாங்க வந்து வீக்லி பிளேல பேசியிருந்தோம். இந்தியா வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரோட போனது சரியா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நாங்க வந்து தப்புன்ற மாதிரி தான் பதில் சொல்லியிருந்தோம். இப்ப இந்தியா ஜெயிச்சுட்டாங்க உடனே வந்து நாங்க கண்டிப்பா மாத்தி பேச மாட்டோம். இப்பவும் நான் தான் சொல்றேன், ஆக்சுவலி இந்தியா அந்த எக்ஸ்ட்ரா பேட்டரோட போனதுக்கு பதிலா ஒரு குல்தீப்போ இல்ல ஹர்ஷ்தீப் சிங்கோட போயிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருக்குன்றது என்னோட ஒப்பீனியன், பர்சனலா சொல்றேன். ஏன்னா அந்த ஃபோர்த் பவுலிங் ஆப்ஷனுக்கு இந்தியா திணறாங்க. அண்ட் ஆக்சுவலி அஸ்வின் கூட ஒரு இதுல சொல்லியிருந்தாரு, வாஷிக்கு ஏன் கொடுக்கல, ஏன் வந்து யோசிக்க மாட்டாங்க, 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் உங்களுக்கு இருக்காங்கன்னா 3 பேர் தான் யூஸ் பண்ணுங்க. அப்படி 3 பேர் தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா ஏன் அந்த ஃபோர்த் பவுலர் நீங்க எடுத்துட்டு போல, ஃபோர்த் ஃபாஸ்ட் பவுலரை? அது நல்ல கேள்வி. ஆக்சுவலி அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். வாஷிங்டன் சுந்தருக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. ஜடேஜாவும் நீங்க கொடுக்கல, ஃபோர்த் பவுலர் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. அதான் அங்க ப்ராப்ளம். அப்படிதான் எடுத்துட்டு போயிருக்கலாம். நான் ஃபோர்த் பவுலர் யூஸ் பண்ண மாட்டேன்னு கில்லு வந்து ஒரு பேட்டரா நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னு எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. இந்த டைம்ல கூட அந்த ஒரு இன்ரோட் சீலுக்கு அந்த ஜேக்கப் பெத்தல் விக்கெட் போலனா ஆக்சுவலி இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அந்த விக்கெட் தான் அங்க டர்னிங் பாயிண்ட். இப்போ 2 பவுலர்ஸ் பண்ணா ஃபுல் பிரஷர்மே இருந்துச்சு. ஆகாஷ் தீப் வந்து விக்கெட் வரல. ஆகாஷ் தீப் சைட்ல இருந்து இப்போ பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் தான் மாத்தி விக்கெட் எடுக்கணும். அந்த 3 பவுலர்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். 4th 5th பவுலர்ஸ்னு வந்து ஜடேஜா, வாஷிங்டன்றப்போ உங்களுக்கு பாருங்க அந்த டிஃபரன்ஸ். இன்னொரு ஆப்ஷனே இல்ல அங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போயிருக்கலாம், இல்ல நீங்க குல்தீப் யாதவ் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஒரு பவுலிங் ஆப்ஷன், இன்னொரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனே உங்களால பார்க்க முடியல. அது ஒரு ஆஸ்பெக்டா இருந்துச்சு. பட் they overcame and win the test. பட் ஒரு நல்ல ரிசல்ட் வந்துச்சு. அது சந்தோஷம் தான். ஆமா, அதான் அந்த ஜெயிச்சதுனால ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை தோத்துருந்தோம்னா இது கண்டிப்பா நாங்க ஸ்டார்டிங் கிரிட்டிசைஸ் பண்றது இதை வச்சு தான் ஆரம்பிச்சிருந்திருப்போம். எக்ஸெப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தி 2 bowlers dominated the match against England. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து ஆக்சுவலி சொல்ல போறேன். இது நான் ட்விட்டர்ல தான் பார்த்தேன். சரியா, ஃபன்னியான கோஇன்சிடென்ஸ். 3rd டெஸ்ட்ல லார்ட்ஸ்ல ஷோயப் பஷீர் வந்து கேஎல் ராகுல் விக்கெட் எடுக்கிறாரு. ஷோயப் பஷீர் வந்து இன்ஜுரி, 4th டெஸ்ட் ஆடல. சரியா, பென் ஸ்டோக்ஸ் வந்து 4th டெஸ்ட் மேட்ச் மான்செஸ்டர்ல கேஎல் ராகுல் விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுக்கிறாரு. ஸ்டோக்ஸ் இன்ஜுரி, 5th மேட்ச் ஆடல. சரியா, 5th டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேஎல் ராகுல் விக்கெட்டை வோக்ஸ் எடுக்கிறாரு. வோக்ஸும் இன்ஜுரி. இல்ல என்ன தெரியுது, கூகுளுடன் மோது ராகுலுடன் மோதாது. இது வந்து எப்படி ஒரு ஃபன்னியான கோஇன்சிடென்ஸா? இன்னொன்னு நம்ப முடியாத பிசாரான ஒரு ஃபேக்ட், ஒரு ஸ்டாட், அமேசிங் ஸ்டாட் என்ன தெரியுமா? 7 வருஷமா இங்கிலாந்துல இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா சீரிஸே ஜெயிக்கல. எஸ், ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ். இங்கிலாந்துல வந்து இந்தியா போயிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி அடிச்சு நவுத்துன டைம்ஸ்லாம் நான் பாத்துருக்கேங்க. வச்சு செஞ்சு விட்டு அனுப்புவாங்க இந்தியாவை. ஃபைனல்லாம் தோத்தது இல்ல, சாரி அந்த அளவுக்கு இல்ல, 4-0. அப்ப ரீசெண்டா கூட அந்த கோலி ஏரால கூட ஒரு மேட்ச் 4-1 நினைக்கிறேன், 5 மேட்ச் சீரிஸ் 4-1 தோத்தோம் 2018ல. அதுக்கப்புறம் 2021லயுமே 2-2 டிரா ஆயிடுச்சு. இப்பயும் 2-2 டிரா ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகைன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இது நான் இந்த மாதிரி ஆக்சுவலி இப்போ வந்து டிராஃபி வச்சிருக்கோம். இட் ஆல் ஸ்டார்டட் வித் தட். அந்த ஒரு கோலி அந்த யூ ஹேவ் டு ஃபீல் லைக் எல்லா அந்த ஒரு மேட்ச் நடந்துச்சு, அதுல ஆரம்பிச்சதுங்க. அதுக்கு அப்புறத்துல இருந்து இந்தியா போட்டு அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. பேஸ்பால் ஏராவை தம்சம் பண்ணிருக்கோம். பேஸ்பால் இப்போ வரைக்கும் இந்தியா அகைன்ஸ்டா ஒரு சீரிஸ் கூட ஜெயிச்சது இல்ல. அதுதான் உண்மை. வச்சு செய்யறவங்க அவங்க உண்மையிலே செம்ம சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பட்டோடி டிராஃபி நேம் மாத்திட்டாங்களா, டென்சன் டிராஃபியே இப்ப நம்ம தான் வந்து ஹோல்ட் பண்றோம். வி ஆர் தி ஹோல்டர்ஸ். ஏன்னா இந்தியால நம்ம தான் ஜெயிச்சோம் 2023ல. கடைசி 2 தடவை நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஆக்சுவலி லைக் இந்தியாவில் நடந்த 2மே நம்ம ஜெயிச்சிட்டோம். இங்கிலாந்துல போய் நம்ம டிராப் பண்ணிருக்கோம். திரும்ப இங்கேயும் இங்கிலாந்து டிராப் பண்ணிட்டோம். அப்படின்றப்போ கடைசி ஒரு 5 சீரீஸா இந்தியா தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க, இல்ல டிராப் பண்ணிருக்காங்க. டாமினன்ட் ஆஃப் இந்தியன்ஸ் இன் தி டெஸ்ட் எரீனா as well continues. கப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. இன்னொரு விஷயம் மேட்ச்ல வந்து நோட் பண்ணி ஆகணும். டே 5 வந்து ரோலர் போடுவாங்களா பிட்ச்ல, அந்த ரோட் ரோலர்ல பிட்ச் ரோலர் அது யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஹெவி ரோலர் யூஸ் பண்றாங்க. 35 ரன் தான் ஜெயிக்கணும்ன்ற நிலைமையில
பிச்சை இன்னும் பிளாட் பண்ண பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பயும் வந்து இங்கிலாந்து வந்து கண்டிஷன்ஸை ஃபேவர் ஆக்கிக்கணும் அவங்களுக்கு சாதகமான்னு சொல்லிட்டு அந்த 2 ஸ்ட்ராங் 3 விக்கெட் இருந்துச்சு நல்லா பேட்ஸ்மேன்ஸ்லாம். அவங்க அப்படி இருந்தப்பயே வந்து 35 ரன்னுக்கு அவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க. எஃபர்ட் போட்டுமே நம்ம வந்து ஒரு எக்ஸெப்ஷனலான ஒரு எஃபர்ட் போட்டு ஜெயிச்சிருப்போம். ஆமா, ஆக்சுவலி டே 5ல மட்டுமே இல்ல, இந்த மேட்ச் ஃபுல்லாவே டே 1ல இருந்தே வந்து அந்த ஹெவி ரோலர் லைட் ரோலர்ன்ற விஷயம் வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க. கமெண்டேட்டர்ஸும் சரி, சோஷியல் மீடியால பெரிய பஸிங்கா போச்சு. ஏன் இந்த மேட்ச்ல ஸ்பெசிஃபிக்கா அதை பத்தி பேசினாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா எல்லா கிரிக்கெட் லவர்ஸும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரோலர் விஷயம். பிச்சில் வந்து என்ன ரோலரை வந்து எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், யார் யூஸ் பண்ணுவாங்க, யார் சொல்லி யூஸ் பண்ணுவாங்கன்ற விஷயத்த கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு சொல்லுவோம். ஆனா அது இந்த வீடியோல வேணாம். அதை பத்தி நான் தனியா வந்து ஒரு கிரிக்கோ பைட்டோ இல்ல வந்து அடுத்த வீடியோல வந்து நாங்க ஒரு சின்ன செக்மெண்டா ஆட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நாங்க ஒரு கிரிக்கோ பைட்ஸ் எபிசோட் ஆர்டர் போட்டுருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இதை தாண்டி வந்து மேட்ச்ல ஏதாவது விஷயங்கள் வந்து நோட் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் ப்ரோ அப்படின்னு வந்து உங்களுக்கு ஏதாவது மைண்ட்ல இருந்துச்சு அது தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதையும் வந்து நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபுல் ரிவ்யூல போடும்போது நல்ல விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக போட்டுட்டே இருக்கணும், நீங்க பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கோ டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.